நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னது என் பொண்ணுடைய வாழ்க்கை கெடுத்தது போதாதுன்னு அவ ஆரம்பிக்கிற இந்த பிசினஸும் நாசமா போகட்டும்னு சொல்றியா? பொறுமையா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கியா? கோர்ட் வாசல்ல உன்னை தூக்கி போட்டு மிதிச்சு ஒரு நல்ல விஷயம் நடக்கிற இடத்துக்கு வந்து இப்படியா பேசுவேன்? போடி போடி வெளியே போடி. செல்லம்மா, என் முதல் எதிரி நீதான். நானும் அதே தாண்டி சொல்றேன். போ வெளியே. அடிச்சிட்டல என்ன? இருக்கட்டும். ஒண்ணு மட்டும் இல்ல, இங்க இருக்கவங்க எல்லாரையும் நாசம் பண்ணாம விட மாட்டேன். அதுக்காக என் புருஷனை கூப்பிட்டு, ஆனா உங்க அண்ணனை கூப்பிட்டு உங்க எல்லார்கிட்டயும் சமாதானம் பேசுவேன்னு கனவுல கூட நினைக்காதீங்க. நான் ஒரிஜினல் பொம்பளை. உங்க எல்லார் முன்னாடியும் தைரியமா நேருக்கு நேரா நின்னு பதில் சொல்லுவேன். இப்ப போறியா இல்லையா? போ வெளியே. போறேன். போ. வரேன் முத்தழகி. ஜீவா. என்னம்மா, திருஷ்டி பரிகாரம் நினைச்சுக்கோ. பூஜை ஆரம்பிக்க சொல்லு. என்ன செல்லம்மா பேசாம இருக்க? ஏமா மௌனமா இருக்க? என்ன விஷயம்? இல்ல, நான் பூஜைக்கு கிளம்பும்போதே என் வீட்டுக்காரர் சொன்னாரு, வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு நீ எங்கேயும் போக வேண்டான்னு. நிச்சயமா அங்க ஸ்னேகா வருவா, பிரச்சனை வரும், அவகிட்ட தேவையில்லாத சாபத்தை வாங்கிட்டு வராதுன்னு அப்படின்னு அவர் சொன்னாரு. அவர் சொன்னதெல்லாம் நடக்குது. செல்லம்மா, இல்ல, நான் கிளம்புறேன். ஐயோ செல்லம்மா, நீ கிளம்புன அந்த பூஜையே வேண்டாம் செல்லம்மா. நீ இருந்து நடத்தி கொடுக்கணும். நீதான் இங்க விளக்கே ஏத்தணும் செல்லம்மா. செல்லம்மா, அவளா என்ன பத்தினியா? அவ போட்ட சாபம் பழிக்கிறதுக்கு நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்காதம்மா. நீ பூஜை ஆரம்பி. இல்ல இல்ல, நான் கிளம்புறேன். எனக்கு மனசு சரியில்லை. அத்தை ப்ளீஸ் அத்தை, யாருக்காக இல்லைனாலும் எனக்காக தயவு செஞ்சு விளக்கேத்துங்க அத்தை. செல்லம்மா, எனக்காக. செல்லம்மா விடுமா, நீ வந்து விளக்கேத்துமா. கொண்டா. ஓம் யாதேவி செல்லம்மா, சர்வபூதேஷு விளக்கேத்து. லக்ஷ்மி ரூபேண சம்சிதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. மகாதேவியேஷ வித்மஹே விஷ்ணுபத்னீஷ தீமஹி தன்னோ லக்ஷ்மீ பிரச்சோதயாத். சர்வமங்கலமாங்கல்யே சர்வே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ர்யம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. கார்த்தியாயனாய வித்மஹே கன்யகுமாரீஷ தீமஹி தன்னோ துர்கி பிரச்சோதயாத். दशांगं वक्लं धूपं सुतं दञ्जन्त मनोहरम् आग्रेयं सर्वदेवानां भूपामार्कापयामि साक्षात् दीपं दर्शयामि. ॐ कदलीफलनालीगरगन्धत्वं निवेदयामि. निवेदनम् आचमनीयं समर्पयामि. ॐ नमो भ्रातपदये नमो गणपतये नमः प्रथमपदये नमस्ते हस्तलम्बोदराय एकदन्ताय विघ्नविनाशने श्वजुताय श्रीवरदमूर्तये नमो नमः. राजाधिराजाय प्रसन्नदायिने नमो वयं वे श्रवणाय कुर्मदे शमेङ्का माङ्का महामाय भग्नं कामेश्वररूपे श्रवणो ददात्. कुबेराय वै श्रवणाय महाराजाय नमो नमः. महादीपं दर्शयामि रक्ष रक्षान्दारयामि. आवयोगो केयस् प्रमोटर्स् व्यापारस्थलारोग्ये कोटि कोटि लाभकर सिद्धिरस्तु.
அவங்களுக்கு காட்டுங்க. ஓகே ஆண்டி, கண்டிப்பா ஆண்டி. தேங்க்யூ வெரி மச். என்ன தண்டச்சோறு சாப்பாடு இல்ல நகத்தை கடிச்சு தின்னுட்டு இருக்கியா? இந்த மாதிரி அழகான பொண்டாட்டி இருக்கும்போது யாருக்கு தான் சாப்பாடு சாப்பிட தோணும்? என்ன ரொமான்ஸா? நான் இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கேன். வேணா ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வரலாமா? எனக்கு கார் நல்லா ஓட்ட தெரியும். பொதுவா தண்டமா இருக்கவங்களா கார் நல்லா தான் ஓட்டுவாங்க. சரி அதை விடு, பணத்தை கொடு. எந்த பணம்? என் மாமனார் ஏகே மாப்பிள்ளைக்கு கொடுத்தாச்சாரே அந்த பணம். எங்க அப்பா பணம் எதுவும் என்கிட்ட கொடுக்கல. என்ன அஞ்சலி போய் சொல்ற? மாப்பிள்ளை உங்களுக்கு கார்மெண்ட்ஸ் தான் கொடுக்க முடியல, மாசம் 2 லட்சம் ரூபாய் பணம் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்து அனுப்புறேன்னு சொன்னாரு. அந்த பணம் எங்க அப்பா உன்கிட்ட சொன்னாரு. உன் பேரு கேட்டால எங்க அப்பா என்ன சொல்லுவார் தெரியுமா? என்ன சொல்லுவாரு? மாப்பிள்ளை மருமகன்னு ரொம்ப செல்லமால கூப்பிடுவாரு. இல்ல பொறுக்கின்னு சொல்லுவார். விடு 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 விடு. எல்லா மாமனாரும் தன்னோட மாப்பிள்ளைய பொறுக்கி ரவுடி ராஸ்கல்னு திட்டுறது ரொம்ப சகஜமான விஷயம். ஆனா என் மாமியார் அப்படி இல்ல, ரொம்ப தங்கமானவங்க. அவங்களுக்கு என் மேல பிரியம் ஜாஸ்தி. அவங்க தான் அவங்க புருஷன் கிட்ட பேசி 2 லட்சம் ரூபாய் பணத்துக்கு அரேஞ்ச் பண்ணாங்க. அந்த பணம் தான் கூட செலவு பண்ணிட்டேன். செலவு பண்ணிட்டியா? யாரு கிட்ட செலவு பண்ண? ஏய், 2 லட்சம் ரூபாய் ஒரு மணி நேரத்துல செலவு பண்ற மூஞ்சி அடிக்குது. எனக்கு சந்தேகமா இருக்கு. பணம் எங்க? ஒரு பொம்பளை 1 மணி நேரத்துல 2 லட்சம் ரூபாய் செலவு பண்றதுல எந்த தப்பும் இல்ல. முறைகேட சம்பாரிச்சதும் தப்பு. என்கிட்ட 10 லட்சம் ரூபாய் கொடுத்து பார், 10 நிமிஷத்துல செலவு பண்ணி காட்டுறேன். நாங்க ஒன்னும் உங்களை மாதிரி மாச சம்பளத்தை எதிர்பார்த்து வாழறவங்க இல்ல. எங்க அம்மா பரம்பரை பணக்காரி, எங்க அப்பா பிசினஸ் மேன். ஐ பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன். உன்ன மாதிரி தகர ஸ்பூன் இல்ல. தகரம் தங்கத்துக்கிட்ட மோதக்கூடாது, அதுவும் நீ துரு பிடிச்ச தகரம். எஸ், நான் துரு பிடிச்ச தகரம் தான். ஆனா இந்த துரு பிடிச்ச தகரம் தங்கத்தை உரசி பார்த்துடுச்சுல. சரி அதெல்லாம் விடு, பணத்தை கூட என்கிட்ட இல்ல. என்னடி பணத்துக்காக போன போதுன்னு ஒண்ணு விட்டு வச்சா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. பணத்தை யார்கிட்ட? அந்த செல்லமாயிட்ட கொடுத்தியா? அவங்க ஒண்ணு உன்ன மாதிரி பிச்சைக்காரங்க இல்ல. யார்கிட்ட கொடுத்த? கொலைக்காரன் கிட்ட. கொலைக்காரன் கிட்டயா? ஆமா, உன்னை கொலை பண்றதுக்காக அட்வான்ஸா 2 லட்சம் ரூபாய் அவன் கிட்ட கொடுத்துட்டேன். இன்னும் எண்ணி 10 நாள்ல அவன் உன்னை கொலை பண்ணிடுவான். அதுக்கப்புறம் நீ அவ்வளவுதான். என்ன கொலை பண்ணுவான்? ஏய், 2 நிமிஷம் வெயிட் பண்றீ. போற. சதீஷ், சதீஷ் என்ன பண்ற? என்ன கொலை பண்ண போற? வேண்டாம் சதீஷ், வேண்டாம் சதீஷ், சொன்னா கேளு. அஞ்சலி கொல்றா. கொல்றடி உன்னை. அண்ணி, சதீஷ், மாமனார் கொடுத்த 2 லட்சம் ரூபாய் பணம் என்னாச்சு கேளுங்க. சதீஷ் வாசுக்கு மேரேஜ் கிஃப்டா கொடுத்துட்டேன். வாசுக்கா? என்ன அவன மார்க்கல இல்ல நீ? சதீஷ் சுமாரு. நான் எதையும் மறக்கல. மறக்க மாட்டியாடி நீ? சதீஷ், சதீஷ் நத்தி இது கொலை பண்ண போறியா? சுமாரு. கொல்ல விட மாட்டேடி. வேண்டாம் சதீஷ், சொல்லுங்க கேளு. இவளை கொலை பண்ணாம விடக்கூடாது. என்ன சதீஷ் இதெல்லாம்? நீதான் கொஞ்சம் பொறுமையா போகணும் சதீஷ். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நீங்க 2 பேரும் ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. இந்த வீட்ல எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம்னு தெரியாம நான் அழுதுகிட்டு இருக்கேன். வேண்டாம் சதீஷ், வேண்டாம். இந்த கோவம் எல்லாம் வேண்டாப்பா. சொல்றத கேளு. அந்த கத்திய கொடு சதீஷ், கத்திய கொடு. கொடு. 2 லட்சம் ரூபாய். 2 லட்சம் ரூபாய் என்ன பண்ணிருப்பா? மேடம், நான் உங்க எம்டியை பார்க்கணும். உள்ள போய் லெஃப்ட்ல பாருங்க. வாமா. வாங்க 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 வாங்க. வணக்கம் 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 வணக்கம். நீங்க? நாங்க அண்ணா நகர்ல இருந்து வரோம். என் பேர் கோதண்டராமன். வீடு கட்டுற விஷயமா எம்டியை பார்க்கணும். உங்க பேர் கோதண்டராமன். அண்ணா நகர்ல இருந்து வரீங்க சார்? நம்ம முத கஸ்டமர் அண்ணா நகர்ல இருந்து வராங்க.
சுருளி எஸ் உட்காருங்க 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 உட்காருமா. சுருளிங்க வாங்க. இதோ வரேன் சார். சொல்லுங்க சார். ஜோ அறிவு கிட்ட முண்டோம், அறிவு கிட்ட முண்டோம். கஸ்டமர்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாது. சாரி முதலாளி, சின்ன முதலாளி, சாரி முதலாளி. அவங்க முதல் கஸ்டமர்னு நமக்கு மட்டும் தான் தெரியணும், வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே ஓகே ஓகே. அவங்க நமக்கு எத்தனாவது கஸ்டமர்? முதல் கஸ்டமர். அவங்க எத்தனாவது கஸ்டமர்? முதல் கஸ்டமர். ஜோ ஓகே. 50வது கஸ்டமர். போய் குடிக்கதா கொடு. சார் மேடம் சார் நீங்க எங்களோட 50வது கஸ்டமர். உங்களுக்கு காபி வேணுமா, டீ வேணுமா, கூல் ட்ரிங்க்ஸ் வேணுமா, இல்ல பூஸ்ட் வேணுமா, எது வேணும் சார்? ஏதாவது கொடுங்க. ஓகே சார். மேடம் 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 என்னது இது? ஏன் இப்படி தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க? என்ன? ஐயோ, இப்ப நம்ம கம்பெனிக்கு நல்ல நேரம் வந்துருச்சு மேடம். முதல்ல இந்த மேடம் சொல்றத நிறுத்து. என்ன விஷயம்? ஏகே சார் உங்களை அப்படிதான் கூப்பிட சொல்லியிருக்காரு. சரி பார்ட்னர், மேடம்னே கூப்பிடுங்க பார்ட்னர். என்ன விஷயம்? சொல்றேன். அதுக்கு முன்னாடி டண்டனக்கா, டனக்குனக்கா, டண்டனக்கா, நக்கா 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 நக்கா. சரி போதும் போதும் போதும். எதுக்கு டான்ஸ்? நம்ம கம்பெனிக்கு ஒரு வேல்யூபிள் கஸ்டமர் வந்திருக்காரு. அப்படியா? யாரு? அதான் நேத்து கோதண்டராமன் ஒருத்தர் ஃபோன் பண்ணார்ல, ஆமா. அவரோட வைஃபோட வந்திருக்காரு. எப்படியாவது பேசி அவரை வளைச்சு போட்டணும். கிளையண்ட்ட வளைச்சு கிளச்செல்லாம் போட வேண்டாம், நல்லபடியா பேசலாம், சம்மதிக்க வைக்கலாம். ஓகே ஓகே. ஹலோ மேடம். சுருளி சொல்லுங்க மேடம். கோதண்டராமன் ஒருத்தர் வந்திருக்காரு, அவரை உள்ள அனுப்பு. சரிங்க மேடம். நீ உட்காருப்பா, நீ பார்ட்னர்ப்பா. ஓகே ஓகே. வணக்கம் மேடம். வணக்கம், வாங்க உட்காருங்க. ஃபோன் பண்ணியிருந்தேன், வர சொல்லியிருந்தாங்க. ஓஹோ, இவங்க என் ஒய்ஃப் லீலா. வணக்கம்மா. சொல்லுங்க சார். காஃபி சாப்பிட்டீங்களா சார்? அதெல்லாம் ஆயிடுச்சு. எனக்கு அண்ணா நகர்ல 2.5 கிரவுண்ட் இடம் இருக்கு, அதுல வீடு இருக்கு, அதுல தான் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எனக்கு 2 பசங்க ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க. இந்த வயசான காலத்துல எங்களுக்கு தனியா இருக்கிறதுக்கு பயமா இருக்கு. ஆமா சார், இப்பெல்லாம் பேப்பரை திறக்கிறதுக்கே பயமா இருக்கு. அண்ணா நகர்ல கொலை, அசோக் நகர்ல கொள்ளைன்னு தானே நியூஸ் போடுறாங்க. ஆமா 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 சார். இப்பெல்லாம் எல்டர்லி சிட்டிசன்ஸ்க்கு இண்டிபெண்டன்ட் வீடு சேஃப்டியே இல்ல, அபார்ட்மெண்ட் தான். நீங்க வேணா உங்ககிட்ட இருக்கிற லேண்ட் எங்ககிட்ட கொடுங்களேன், நாங்க அழகா அபார்ட்மெண்ட் கட்டி தரோம். சுரேஷ் அவரும் கொஞ்சம் பேசிட்டோம். நாங்களும் அந்த விஷயமா தான் தம்பி வந்திருக்கோம். நாங்களும் பல ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட ஃபிளாட் கட்டத்தை பத்தி பேசி பார்த்தோம். ஆனா அவங்க சொல்ற கண்டிஷன்லாம் பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்பதான் என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு செல்லம்மா உங்க கம்பெனியை ரெஃபர் பண்ணாங்க. அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். ஹூ இஸ் செல்லம்மா? சுரேஷ், செல்லம்மா என்னுடைய நாத்தனார் சார். சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா. எங்களுக்கு வீடும் கட்டி தரணும், கணிசமான கேஷும் தரணும். அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ண முடியுமோ அதை பண்ணிடுங்க சார். முதல்ல உங்க இடத்துல எவ்வளவு ஃபிளாட் கட்ட முடியுங்கிறத முடிவு பண்ணலாம். அதுக்கப்புறம் அதுல ஒரு ஃபிளாட்டை உங்களுக்கு கொடுத்துறோம். உங்க ஃபிளாட்டுக்கு தேவையான ஃப்ளோரிங், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ், வுட் ஒர்க் இதையெல்லாம் நாங்க உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரியே பண்ணி கொடுத்துறோம். மத்த ஃபிளாட்டுங்களை நம்ம விற்கலாம். ப்ராஃபிட்ல 50-50. இடம் உங்களுது, பில்டிங் எங்களுது. பில்டிங்காக நீங்க ஒரு பைசா செலவு பண்ண வேண்டாம் சார், எல்லா செலவையும் நாங்களே ஏத்துக்கிறோம். சரியா சார்? ரொம்ப சந்தோஷமா. மேடம் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாங்களே, நீங்களே பேசுறீங்களே. இவ்ளோ நேரம் நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் வேத வாக்கா இருக்கு. உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வைக்கிறோம். கண்டிப்பா முடிச்சு கொடுங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிமா. மற்ற ப்ரொமோட்டர்ஸ் கொடுத்த கொட்டேஷன்ஸ் கார்ல இருக்கு, அதெல்லாம் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். சரி சார். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ண முடியுமோ பண்ணுங்க. சரி சார். வாங்க சார். வரேன் மேடம். வரேன் தம்பி. ரொம்ப சீக்கிரம் நன்றி பண்ணி சார். கொடுங்கம்மா. தேங்க்யூ. சுருளி சார் ஃபைல் கொடுப்பாரு, எடுத்துட்டு வா. ஓகே மேடம்.
வணக்கம் 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 மேடம். வணக்கம். அடடே வா செல்லம்மா, வா வா. செல்லம்மா, நீ சொல்லிவிட்ட முதல் கஸ்டமர் இப்பதான் வந்துட்டு போறாரு. என்ன நல்லபடியா பேசி முடிச்சிட்டீங்களா? பக்காவா பேசியிருக்கோம். ஒரு பக்கம் நான் புள்ளி விவரமா அள்ளி வீசுறேன், ஒரு பக்கம் மேடம் தெய்வ வாக்கா அள்ளி வீசுறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அப்படிங்களா? இதெல்லாம் நம்பாத செல்லம்மா. இவன் என்ன கேட்டான் தெரியுமா? ஐயோ எதுக்கு அதெல்லாம்? என்ன சொன்ன? நான் ஒண்ணும் சொல்ல. செல்லம்மா யாருன்னு கேக்குறான் அவங்க முன்னாடி. ஐயோ நான் அப்படிலாம் ஒண்ணும் சொல்லல. உங்களே எங்களுக்கு தெரியாத மாதிரியும் எங்க திறமையை பார்த்து நீங்க கஸ்டமர் அமுச்சு விட்ட மாதிரியும் நானா ஒரு பில்டப் கொடுத்தேன். அத மேடம் கெடுத்துட்டாங்க. உள்ளவா செல்லம்மா. பரவாயில்ல பரவாயில்ல. முதல் கஸ்டமர் வந்தாச்சு, மலமலன வேலை ஆரம்பிங்க. சரிம்மா. இதாங்க உங்களுக்காக. என்ன இது? பிரிச்சு பாருங்க. இது எப்போ உங்க டேபிள் மேல இருக்கணும். பிசினஸ்ல ஒவ்வொரு செகண்டும் முக்கியமானது. நாம ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு செகண்ட் அசைஞ்சாலும் நம்ம தலை மேல மண்ணு விழுந்துடும். நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை செல்லம்மா? இந்த பிசினஸையும் நீ தான் ஆரம்பிச்சு கொடுத்துருக்க, முதல் கிளையண்ட்டையும் நீ தான் அனுப்பி கொடுத்துருக்க. நான் எதை செஞ்சாலும் உன்னை கேட்டு தான் செய்ய போறேன். ஐயோ, இனிமே இந்த ஆபீஸ் பக்கம் வருது நான் ரொம்ப குறைச்சுக்க போறேன். எல்லா முடிவும் நீங்களே தான் எடுத்துக்கணும், புரிஞ்சுதுங்களா? அவங்க மம்மியை பார்த்து பயப்படுறாங்க. அதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். சஞ்சீவ், இங்க வாங்க. இவர் பேர் சஞ்சீவ். ஹலோ. இவங்க முத்தழகி. வணக்கம். இனிமே நீங்க அவங்க கூட தான் ஒர்க் பண்ண போறீங்க. சஞ்சீவை உங்க பிஏவா வச்சுக்கோங்க. நமக்காக அவர் என்ன வேணாலும் பண்ணுவாரு. ஏகே மூலியமா தான் எனக்கு அறிமுகமானாரு. ஓ, இவர் சுரேஷ். ஹலோ. ஹாய். டாடி எத்தனை நாள் உங்களுக்கு தெரியும்? ரொம்ப நாளா தெரியும். ஒரு நிமிஷம் சொல்லுங்க சுமதி. மேடம், நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில தான் இருக்கீங்களா இல்ல அங்கிருந்து கிளம்பிட்டீங்களா மேடம்? ஐயோ, என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஒன்றும் இல்லை மேடம், இங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தா? ஏசி சிவரஞ்சனி. அவங்க உங்களை பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்றாங்க மேடம். சரி, வெயிட் பண்ண சொல்லுங்க, நான் வரேன். சரி, நான் வரேனே. செல்லம்மா, இப்போ வந்துட்டு போனார்ல கிளையண்ட், அவருக்காக நாங்க ஒரு கொட்டேஷன் ரெடி பண்ண போறோம். நீ அதை கொஞ்சம் பார்த்துட்டு போயிட. இல்ல இல்ல, இனிமே நீங்க தான் எல்லாமே பார்த்துக்கணும். சஞ்சீவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதை நீங்க பயன்படுத்திக்கங்க. நான் வரேன். எஸ், குட் மார்னிங் மேம். நீங்க? நான் செல்லம்மா. உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணுமே. எதுக்கு? விசாரிக்கணும். வாங்க உள்ள போய் பேசலாம். கெஸ்ட் யாராவது வந்தா உட்கார வைக்க தெரியாதா? சாரி மேம். ஆமா, சாரி கொண்டு குறைச்சிடல. வாங்க. வாங்க உட்காருங்க. நீங்க உங்க சீட்ல போய் உட்காருங்க, நான் இங்க இருந்து பேசுறேன். என் ஆபீஸ்ல நான் எங்க உட்காரணும்னு நீங்க முடிவு பண்ண வேண்டாம். சொல்லுங்க. எதுக்கு இப்ப டென்ஷன் ஆவறீங்க? போலீஸ்னா பயமா? பயமா? எனக்கா? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. நான் ஏசி சிவரஞ்சனி, ராகவ் வினோத் கொலை வழக்கு சம்பந்தமா விசாரிக்க வந்திருக்க புது ஆபீசர். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. என்னோட முதல் போஸ்டிங் மதுரை. இப்பதான் மதுரையில இருந்து சென்னைக்கு டிரான்ஸ்பர் ஆன. அது கூட சொல்லாமே.
நான் பேப்பர்ல படிச்சது சொன்னேன். நான் என்ன பத்தி சொன்னேன்? எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். ஹலோ, உக்காருங்க. ஊரெல்லாம் நீங்க நல்லவங்கன்னு சொல்றாங்க, ஆனா என்கிட்ட மட்டும் ஏன் இப்படி கோவப்படுறீங்க? சரி, இந்த கொலைகள் எல்லாம் யார் செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியாது, நான் போலீஸ் இல்ல. சரி, யார் மேல ஏதாவது சந்தேகப்படுறீங்களா? எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பத்தி நான் சந்தேகப்படுறது இல்ல. டிபார்ட்மெண்டோட சஸ்பெக்ட் லிஸ்ட்ல 5 பேர் இருக்காங்க. அது யாரெல்லாம்னு சொல்லட்டுமா? நான் வேண்டான்னு சொன்னா நீங்க விடவா போறீங்க? சொல்லுங்க. டிசி சேதுபதி, அவர் தம்பி சதீஷ், அஞ்சலி, அஞ்சலியோட அப்பா ஏகே, அப்புறம் ஊரே நல்லவங்கன்னு சொல்ற செல்லம்மா. முதல்ல வெளியே போறீங்களா? நீங்க என்ன, நீங்க டைரக்டா கிடையாது, ஆளை வச்சு கூட கொலை பண்ணிருக்கலாம்ல. நீங்க முதல்ல வெளியே போங்க. நான் ஏன் போகணும்? முட்டாள்தனமா பேசுறவங்க கிட்ட நான் பதில் சொல்றது இல்ல. ப்ளீஸ் நீங்க வெளியே போங்க. மாட்டிக்கிட்டோன்னு பயப்படுறீங்களா? நான் இந்த கொலையை செஞ்சேன்னு நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா அது பத்தி எனக்கு கவலை இல்ல. அரெஸ்ட் வாரண்டோட வாங்க, கைது பண்ணிட்டு போங்க. நான் தயாரா இருக்கேன். காக்கி ட்ரெஸ் போட்டோங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்காதீங்க. சம்பளம் கொடுத்து ஓசில காரும் பெட்ரோலும் கொடுத்து 4 பேரை விசாரிச்சுட்டு வாங்கினா என்ன வேணாலும் கேக்குறதா? இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. இங்க பாருங்க, இதுதான் வழி, நீங்க போங்க. ஓகே, திரும்பவும் வருவேன். நீங்க வரதுக்கு முன்னாடி கொலைக்காரன் யாருன்னு கண்டுபிடிச்சாங்க. கொலைகாரன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு நிறைய வேலை இருக்குங்க. என் வேலையே இதுதாங்க. Excuse me? உள்ள வரலாங்களா? வாங்க. செல்லம்மா, வரேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? முத்தழகி மேடம் இந்த 2 கொட்டேஷன் உங்ககிட்ட காட்டிட்டு வர சொன்னாங்க. என்ன 2 கொட்டேஷன்? இதே ஃப்ளாட்டுக்கு மிஸ்டர் கடற்கரையான கொட்டேஷன் கொடுத்துருக்கிறதுனால முத்தழகி மேடம் ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. அதனால அவங்க அபிப்பிராயத்தை கேட்டு வர சொன்னாங்க. குடும்ப பிரச்சனைனா நான் உதவி செய்வேன். தொழில பிரச்சனைனா என்னால ஆலோசனை சொல்ல முடியும். ஆனா உங்க மேடம் 2த்தையும் போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. என்னால உதவி செய்ய முடியாது. இந்த பிரச்சனைக்கு அவங்களே முடிவெடுக்க சொல்லுங்க. போங்க. ஓகே, போயிட்டு வரேன் மேம். தேங்க்யூ. காலையும் நீயே மாலையும் நீயே காட்டும். ஸ்னேகா கண்ணே, எழுந்துரு. குட் மார்னிங். பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுது. எழுந்து காப்பியை குடி. காஃபிக்கு தேங்க்ஸ். முதல் நாள் கொடுத்தா தேங்க்ஸ் சொல்லலாம், வருஷம் பூரா கொடுத்துட்டு இருக்கனே. கோபமா? கோபமா? இதெல்லாம் முதல்ல இருந்தது, இதான் பழகி போச்சே. அம்மா, என்னடி கண்ணு சரியா தூங்கலையா? கண்ணு சிவப்பா இருக்கு. உங்களாலதான். ஏன்? கனவுல ஒரே தொல்லை. கனவுலையா? அப்ப நான் தான் வந்திருப்பேன். அப்ப என்ன தொல்லைன்னு சொல்றியா? ஐயோ, இது வேற இம்ச தொல்லைங்க. என்ன?
என்னடி அப்படி இம்சை பண்ணிட்ட? நீங்க தானே சொன்னீங்க இந்த அண்ணா நகர் ப்ராஜெக்ட்ல நமக்கு 2 crores லாபம் வரும். அப்படி வந்துச்சுன்னா எனக்காகவே டாப் ஃப்ளோர்ல ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்ல எனக்கு அழகான ஒரு பென்ட் ஹவுஸ் கட்டி கொடுப்பீங்கன்னு. ஆமா. அப்புறம் க்ளோஸ்ட் ஸ்விம்மிங் பூல், எனக்கு ஜிம், ஒரு ஹோம் தியேட்டர், இதெல்லாம் சொல்லிட்டீங்களா? எனக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. இத நினைச்சு 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 ராத்திரி பூரா தூங்கவே இல்லைங்க. இதெல்லாம் எனக்கு செஞ்சு தருவீங்க தானே? நான் உனக்கு இவ்வளவு செய்யறேன், நீ எனக்கு என்ன செய்ய போற? உங்களுக்கா? உங்களுக்கு ஒரு 55 கிலோல ஒரே லட்டுவா கொடுப்பேன். நல்லா இருக்குடி. ஏற்கனவே சுகர் 245, இந்த லட்டை வேற தின்னா 1500 ஏறிடும். அப்புறம் எறும்பு புத்து கட்டிடும். உழைக்கும் போதெல்லாம் பாரு ஸ்னேகா, நல்லதான் இருக்கு உடம்பு. ஒரு சின்ன வீடை செட்டப் பண்ணிட்டா போதும், எல்லா வியாதியும் தேடி வருது இந்த வீடை நோக்கி. சும்மா இருங்க, உங்களுக்குலாம் எந்த வியாதியும் வராது. அப்புறம் நான் அந்த 55 கிலோல லட்டு தரேன்னு சொன்னேன்ல, அது என்னதான் சொன்னேன். உங்களுக்கு சுகர் எந்த வியாதியும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் யூ ஆர் ஆல்வேஸ் யங். 28 வயசு தான் உங்களுக்கு. ஓகே? அடியே, நீ அதுக்கு இந்த லட்டையே கொடுத்துருக்கலாம். சுகர் தானா ஏறுது. ஆண்டவன் புண்ணியத்துல இப்போ இந்த அண்ணா நகர் ப்ராஜெக்ட் நம்ம கைக்கு வந்துடுச்சு. இந்த சந்தோஷம் இப்படியே இருக்கணுங்க. ஓகே? ஏய், சத்தம் போட்டு சொல்லாத, வெளியே தெரிஞ்சா திருஷ்டி போட்டு போகுது. ஆமாமா. ஐயோ, இங்க தலானிக்கு யாரும் தெரியலையே. ஹலோ ஹலோ, நான் அண்ணா நகர்ல இருந்து கோதண்டராமன் பேசுறேன். ஒரு நிமிஷம். அண்ணா நகர் ப்ராஜெக்ட் நீ பேசு. எவ்வளவு அட்வான்ஸ் கேக்குறது? ஏய், நீ பேசு, அப்புறம் பேசிக்கலாம் அட்வான்ஸ் பத்தி. நல்லபடியா நடக்கணும். அவனே நீ கும்பிடுற அண்ணா நகர்காரனா? சீக்கிரம். ஹலோ ஹலோ. சொல்லுங்க சார். அது வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க கொடுத்த கொட்டேஷன்ல எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. அதனால நாங்க வேற ப்ரமோட்டர்ஸ் கிட்ட கொட்டேஷன்ஸ் கேட்டோம். கேஎஸ் ப்ரமோட்டர்ஸ் கொடுத்த கொட்டேஷன் எங்களுக்கு ரொம்ப திருப்தியாகவும் நம்பிக்கையாகவும் இருந்தது. அது மட்டும் இல்லாம லாபத்துல எங்களுக்கு 50% பங்கு தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ எங்க ப்ராஜெக்ட் அவங்க கிட்ட கொடுத்துட்டோம். வெரி சாரி. ஹலோ, நீங்க வரைஞ்சு கொடுத்த பிளானுக்கு 5000 10,000 கொடுத்துடுறோம். வந்து வாங்கிட்டு போயிடுங்க. என்னாச்சு? எல்லாம் மண்ணா போச்சு. என்ன எல்லாம் மண்ணா போச்சுன்னு சொல்ற? ஆமா, அண்ணா நகர் ப்ராஜெக்ட் என் கனவு. பென்ட் ஹவுஸ், ஜிம், ஸ்விம்மிங் பூல் எல்லாம் தரமட்டமா போயிடுச்சு. என்னடி சொல்ற? அவங்க அந்த ப்ராஜெக்ட் நமக்கு தரப்போறது இல்லை. ப்ராஜெக்ட் வேணாம்னு சொல்லிட்டானா? நேத்து நல்லதடி என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. நேத்து நல்லதாங்க பேசிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு அப்படியே தலைகீழ மாறி போயிடுச்சு. என்ன சொல்ற ஸ்னேகா? என்ன சொல்ற? சொல்லு. இருங்க, வேற ஒரு கம்பெனி அந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டாங்களா. வர லாபத்துல 50% அவங்களுக்கு கொடுக்குறேன்னு ஆசை கட்டியிருக்காங்க. அவங்களும் அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. யாருடி அவன்? புது கம்பெனி அவ்வளவு லாபம் தரேன்னு சொன்னவன் வேற யாரு? உங்க பொண்டாட்டி தான். கேஎஸ் ப்ரமோட்டர்ஸ். அந்த முத்தழகிய சும்மா விடக்கூடாது. உடனே போய் அண்ணா நகர்காரன் பேசி சமாதானம் பண்ணிடலாமா? வேணாம் வேணாம் வேணாம், இனிமேலா போய் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. உங்க பொண்டாட்டி தான் அந்த பார்ட்டியை நல்லா வளைச்சு போட்டாங்க. நம்ம வரைஞ்சு கொடுத்தோமே அந்த பிளான், அதுக்கு வந்து நமக்கு 5,000 10,000 கொடுக்குறாங்களா, வந்து வாங்கிட்டு போக சொன்னாங்க. 5000 10,000 அதை வச்சுக்கிட்டு நாக்கா வலிக்கிறது. கேளுங்க, உங்க பொண்டாட்டியை கேளுங்க இந்த கேள்வியை. இது வரைக்கும் பர்சனலா தான் உங்க பொண்டாட்டி இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பிசினஸ் வைஸாவும் இன்டர்ஃபியர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல? ஐயோ சாமி, முடியாதுங்க என்னால. அவ்வளவுதான், எல்லாம் முடிச்சு போச்சு. இனிமே நம்ம தலை காட்டவே முடியாது. இல்ல இல்ல, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த செல்லம்மா தான். அவ காதறி அழுவுற மாதிரி ஒரு காரியத்தை பண்றான் பாரு, விட மாட்டான் அவளை. அம்மா ரத்னா, பாட்டி உனக்கு டிஃபன் ரெடி. சரி பாட்டி. முத்தழகி, உனக்கும் சாப்பாடு ரெடிமா, வந்து எடுத்துக்கோ.
சிப்ஸ் வாங்க போன மனுஷன் இன்னும் காணோம். கடையே வாங்கிக்கிட்டு இருக்காரோ என்னவோ. என்னடி என்ன அர்ச்சனை பண்றதுக்கு தானே வந்த? இத வந்துட்டேன் சிப்ஸ் வாங்கிட்டு. ரொம்ப சந்தோஷம். எப்படியோ வந்துட்டீங்களே. வாமா, இந்த சிப்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். கிளம்பு சீக்கிரம். வரேன் தாத்தா. ரத்னா, ஏதோ புக்கு கட்ட போடணும்னு சொன்னியே, போட்டு வச்சிருக்கேன் பாரு. அம்மா, என் பேக் காணோம். எங்கேயாவது பாத்தீங்களா? இந்தா. அம்மா, உன்கிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் பேக தூக்கி போடாத. சரி சரி. அப்புறம் படிப்பு எனக்கு தான் வராம போகும், உனக்கு இல்ல. இத உள்ள வை. தோற பேக. இந்தம்மா, உனக்கு ஹாட் வாட்டர். இந்தா உனக்கு பிளெயின் வாட்டர். கிளம்பு சீக்கிரம். சரி, கிளம்பலாமா? அம்மா, நான் இவளை ஸ்கூல்ல விட்டு ஆபீஸ் போறேன். போயிட்டு வாம்மா. இனிமே உனக்கு எந்த தடங்களும் இருக்காது. ஆயுஷ் முழுக்க நீ சந்தோஷமா இருப்பேடா. ஆமா முத்தலகி. அப்புறம் எனக்கும் ஆபீஸ்ல அப்படியே ஒரு உத்தியோகம் போட்டு கொடு. பொழுது அன்னைக்கு இந்த மூஞ்சியை பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சுமா. ஏன் சொல்ல மாட்டீங்க? எனக்கும் இந்த வழுக்க மண்டியை பாத்துக்கிட்டு இருக்க முடியாதுமா. ஒரு வேலை போட்டு கொடு. நல்லதா? பதிலுக்கு பதிலா அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. அதான் தாத்தாவுக்கு இந்த வீட்ல வாட்ச்மேன் வேலை போட்டு கொடுத்தீங்கல்ல. என்ன பெரியவங்க கிட்ட இப்படி பேசுற? நட. சரிம்மா. பாட்டி பார்த்து போங்கம்மா. எங்க போற? என் பொண்ணு ஒன்றும் உன்ன மாதிரி வெட்டியா இல்லை. அவ இப்ப ஆபீஸ் போயிட்டு இருக்கிறா. குறுக்க நிக்காம வழியை விட சொல்லு. உன் பரம்பரையில எவன் வேலை செஞ்சு சாப்பிட்றான்? எல்லாம் உன் வீட்டில் உட்காந்துட்டு தின்ற கூட்டம் தானே. இப்போ உன் பொண்ணை வெளியே அனுப்பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டியா? நாங்க வீட்டில் உட்காந்து சாப்பிட்டாலும் ஒழுக்கமா ஒரே பொண்டாட்டியோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்படி கண்டவ கூட ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டு இல்ல. 2 பொண்டாட்டி வச்சுக்கிறதுக்கு வக்கு வேணும் தெரியுமில்ல. உட்காந்து தின்றதுக்கு ஒண்ணு போதாத. பாருங்க, நான் ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன். ரத்னாவை ஸ்கூல்ல விடணும். இந்த பிரச்சனையெல்லாம் சாயங்காலம் வந்ததுக்கு அப்புறம் வச்சுக்கலாம். அவ முன்னாடி இதெல்லாம் வேண்டாம். வாமா. ஏய், என்னடி இவ்வளவு டீசென்ட்டா பேசுற? இதெல்லாம் நம்ம பொண்ணு முன்னாடி தானா, இல்லைன்னா இந்த வாசப்படி தாண்டோம்னா அவ்வளவுதானா? ஏண்டி அந்த அண்ணா நகர் பார்ட்டியை என்னடி சொல்லி மயக்குன? அவன் என்ன பில்டிங் கட்ட சொன்னான், இப்போ ஒன்ன கட்ட சொல்றான். அதுவும் 50% லாபம் கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு எப்படிதான் தைரியம் வந்துச்சோ தெரியல. இந்த மாதிரி கேவலமான பிசினஸ் டெக்னிக்லாம் செல்லமா தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏய், இத பாரு. பூஜையில நீ அன்னைக்கு வந்து நாசமா போகன்னு சொல்லி பிரச்சனை பண்ணப்போவே உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கணும். ஏதோ போனா போகுதுன்னு விட்டுருக்கேன். இன்னைக்கு வீடேறி வந்து பிரச்சனை பண்றல, இன்னைக்கு கண்டிப்பா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். ஓ, என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன்னு இன்டைரக்டா இவ மூலியமா சொல்றியா? இத பாருங்க, அவ பொழைச்சு இருக்கிறதே நீங்க இருக்கிறதுனாலதான். இல்லன்னா என்னைக்கும் அவளை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். நான் சத்தியமா சொல்றேங்க, ரத்னா மேல ஆணையா சொல்றேன். இந்த அண்ணா நகர் ப்ராஜெக்ட்ல நீங்க இன்வால்வ் ஆயிருக்கிறது எனக்கு தெரியாது. அந்த கோதண்டராமன் என்கிட்ட வந்து பேசினார். பேசினதுக்கு அப்புறம் ஒரு ஃபைல கொடுத்தாரு. அந்த ஃபைல்ல நீங்க அவருக்கு கொடுத்த கொட்டேஷன் இருந்துச்சு. ஆனா நான் அதை புரட்டி கூட பார்க்கல. வேற கொட்டேஷன் அவருக்கு கொடுத்தேன். அவருக்கு பிடிச்சது ப்ராஜெக்டை எனக்கு கொடுத்தாரு. அவ்வளவுதான். ஏய், தெரியாம கேக்குறேன். அந்த பார்ட்டியோட நான் பேசிட்டு இருக்கேன்ல, குறுக்க ஏண்டி நீ போய் பேசுற? இத பாருங்க, நாம ரோட்ல கார் ஓட்டிட்டு போறோம். பக்கத்துல இருந்து ஒருத்தன் வரான், எதிரில இருந்து ஒருத்தன் வரான்னு நம்ம கார் ஓட்டுறதை நிறுத்திடுவோம். என்ன போயிட்டே இருக்கோம்ல, அதே மாதிரிதான் பிசினஸும். என்னடி ஹைடெக்ல பேச ஆரம்பிச்சிட்ட? ஏதோ பில் கேட்ஸ் மாதிரி பெரிய பிசினஸ் மேக்னெட்டா? அப்படியே லாஜிக்கா எடுத்து விடுற. விட்டா புள்ளி விவரத்தோட பேசுவ போல இருக்க. விடுங்க விடுங்க விடுங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த பெரிய பிசினஸ் மேக்னெட் ஆகி அதுக்கப்புறம் அரசியல்ல குதிச்சு பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்க. இந்த பாருமா, என் பொண்ணுக்கு இருக்கிற அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் இவ பிரைம் மினிஸ்டராகவே ஆகலாம். உங்ககிட்ட என்ன கன்றாவி இருக்குன்னு தெரியல, இருந்தாலும் இப்படி சுத்திட்டு தெரியுறானே. இது மாதிரி ரத்னா முன்னாடி பேசாதீங்கன்னு எவ்வளவு தூரம் உங்ககிட்ட சொல்றது? இந்த பாருங்க, எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, நான் போகணும். ரத்னா ஸ்கூலுக்கு போகணும். நாங்க கிளம்புறோம். வாடி. போமா. அப்பா வரேன்ப்பா. உனக்கு நான் படிச்சு படிச்சு சொன்னேன், இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன். ரொம்ப பண்ணி என்னை கூப்பிட்டு வந்து அவமானப்பட வைக்கிற. இது வீடா? இது இத பாருங்க மாப்பிள்ள, இதெல்லாம் உங்களுக்கு சின்ன அவமானம் தான். இன்னும் கொஞ்ச நாள்லயே அவ உங்களை ரோட்ல கொண்டு வந்து நிறுத்திடுவா. பொம்பளையாச்சேன்னு பாக்குறேன். இதெல்லாம் இந்த தண்டசோர் பாயிட்ட பேசு, ஏன்ட்ட பேசாத. வாடி. என்ன திமிரா பேசிட்டு போறான் பாரு.
ஏய், தேர் தான் போயிடுச்சே, இன்னும் எதுக்கு இங்கே நின்னுகிட்டு இருக்க? போக வேண்டியதானே? இல்ல, நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. உங்க மாப்பிளைய நான் கண்டிப்பா நடு ரோட்ல நிக்க வைக்கத்தான் போறேன். அடிப்பாவே. அவரை மட்டும் இல்ல, உங்க எல்லாரையும் சேர்த்து நிக்க வைப்பேன். ஊருக்கு போறானே, ஏதோ கொஞ்சம் பொண்டாட்டியோட சந்தோஷமா வெளியில போயிட்டு வரட்டுமே சொல்லி அனுப்பிச்சேன். போனவன் தானா? எங்க ரெண்டும் பொறுக்குதுங்கன்னு தெரியலையே. அவ பழன்னு புடவைய கட்டும் போதே நான் சந்தேகப்பட்டேன். எந்த ஆத்தங்கரையில உட்கார்ந்துட்டு இருக்குங்களோ இல்ல எந்த கோயில் குளத்துல உட்கார்ந்துட்டு இருக்குங்களோ தெரியலையே. பாப்போம், கொஞ்ச நேரம் பொறுத்து பாப்போம். வரலன்னா தொடப்ப கட்டி எடுத்துட்டு கிளம்பிட வேண்டியதுதான். இனிமே நம்மளால பொறுத்துட்டு இருக்க முடியாதுப்பா. இந்த தொடப்ப கட்டை தான் சரி. வாங்க. என்ன விசாகம், தொடப்பத்தை கையில வச்சிருக்க? மந்திரிக்க போறியா? ஐய, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, என்னது இது? வாழைத்தாரு, ஊறுகா, இது என்ன மாமா தூக்கல? ஜாங்கிரி, இது முறுக்கு, சீடை. என்னது இது? வீட்ல ஏதாவது விசேஷமா? எங்க வீட்ல இல்ல, உங்க வீட்ல தான். ஏன் வீட்ல? எனக்கு தெரியாம என்ன விசேஷம்? அந்த சிரிக்கு என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லையே. பதட்டப்படாத விசாகம். நான் ஒன்னும் பதட்டம்லாம் படல. நீங்க சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க. விசாகம், பையனும் புள்ளையும் சென்னைக்கு போகுதில்ல, சம்பந்தி வீட்டுக்கு போறாங்கன்னு சொல்லி ஏதோ நம்ம ஊர்ல கிடைக்கிற முறுக்கு, வாழைப்பழம், சீடை, ஜாங்கிரின்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போலான்னு வந்தோமா. என் மருமகளும் சென்னைக்கு போறாளா? ஏன் இது உனக்கு தெரியாதா? வாடா வாசு, எப்படி இருக்க? நல்லா இருக்கா மாமா? அடடே, ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருக்கு. கமல் ஸ்ரீதேவி கணக்கா. போதும் 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 மாமா. ஐயோ, புகழாதீங்க ரொம்ப. ஏன் விசாகம் இப்படி சலிச்சுக்கிற? நான் ஒன்னும் சலிச்சுக்கல. பிள்ளைங்களுக்கு திருஷ்டி பற்ற போது. அமுதா, எப்பமா ஊருக்கு கிளம்ப போற? நாளைக்கே கிளம்பலான் இருக்கோம். இங்கிருந்து நேரா அண்ணன் வீட்டுக்கு தான் போறோம். அண்ணன் வீட்டுல தான் தங்க போறோம். அங்கிருந்து வீடு பாக்குறதுக்கு ஒரு வாரம் 10 நாள் ஆகும். அதுக்கப்புறம் வீடு செட் பண்றதுக்கு ஒரு 10-15 நாள் ஆகும். அதனால ஒரு மாசம் கழிச்சு அத்தையை வந்து கூட்டிட்டு போலான் இருக்கோம். என்ன விசாகம், உன் மருமக பேசுறத பார்த்தா உனக்கும் உன் பிள்ளைக்கும் பெரிய இடைவெளி வந்துரும் போல இருக்கு. வாய் மூடுமா, சின்னஞ்சிரிசுக கொஞ்ச நாள் தண்ணி கொடுத்தா இருக்கணுமே. அண்ணே, மறந்துட்டீங்க போல இருக்கு. கல்யாணம் முடிவான அன்னைக்கு என் புள்ள என்ன சத்தியம் பண்ணான்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீ வேலை விஷயமா சென்னைக்கு அமுதாவை கூட்டிட்டு போறதா இருந்தாலும் என்னையும் உன்னோடவே சேர்த்து கூட்டிட்டு போகணும். இப்போ இவ வந்த உடனே எல்லாத்தையும் மறந்துட்டியா? இல்லம்மா, நான் எதையும் மறக்கல. சென்னையில வீடு பார்க்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது இல்லாம என்னை விட அமுதா சென்னையிலேயே பிறந்து வளர்ந்தவ. அதனால அவளோட போய் வீடு பார்க்கறது ஈஸியா இருக்கும். அதனாலதான் அவளை கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன். ஆமா அத்தை, சித்தப்பா கிட்ட சொன்னா 1 வாரத்திலேயே வீடு பார்த்துடுவாரு. உங்க சித்தப்பா என்ன வீட்டு புரோக்கரா? நான் அப்படி சொல்லல. சித்தப்பாக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நானும் கூட போனா வீடு பார்க்கறதுக்கு வசதியா இருக்கும்ல, அதான் சொன்னேன். அப்புறம் என்ன, படிச்ச பொண்ணு, நானும் யோசிச்சுதான் சொல்லும். அட அனுப்பி விசாகம்.
விசாகம் வீடு பார்க்க போறது சின்ன ஜெர்சிக்கு போனா நல்லா இருக்குமா? என்ன வாசு நான் சொல்றது சரிதானே? சரி சரி, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கட்டம் கட்டி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. போயிட்டு வரட்டும் ஊருக்கு. சரிம்மா, அப்ப நாங்க புறப்பட்டுமா? என்னம்மா வீடு தேடி வந்திருக்கீங்க, காப்பி பல்லாரெல்லாம் சாப்பிட்டு போங்க. இருக்கட்டும்மா, இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிடுறோம். சரி சரி. அமுதா நீ உள்ள போ, நான் மாமா வழி அனுப்பிட்டு வந்துடுறேன். நானும் வரேன். போ. சரி வாங்க. சரி வரம்மா. அடியே கிளம்பு. நீங்க போங்க. விசாத்திட்ட 2 வார்த்தை பேசணும், நான் பேசிட்டு வரேன், நீங்க போங்க. சரி பேசிட்டு சீக்கிரம் வா. வாங்க மாமா. போலாம். மாப்பிள்ள நல்ல பெரிய வீடா பாரு, வந்தா நாங்களும் தங்கிக்கலாம்ல. விசாகம், நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லா புரியுது. நான் ஏற்கனவே உர ஊத்தின தயிர் தான் சீக்கிரமே புளிச்சு போச்சுன்னு நினைச்சேன். இந்த சிறுக்கி வந்த ஒரு வாரத்திலேயே நானே புளிச்சு போயிட்டேன் என் பிள்ளைக்கு. ஜாக்கிரதை. இந்த அப்படி ஊருக்கு போறாங்கிறத நான் பார்க்கறேன். சபாஷ் விஷாகம், சபாஷ். என்ன சார் இன்னைக்கு அதே கேமா? என்னையா சொல்ற? இல்ல சார், அதே அன்அபிஷியல் என்கொயரியான்னு கேட்டேன் சார். யோ ரைட் ஆயிட்டையா, உனக்கு கூடிய சீக்கிரம் ப்ரமோஷன் தான். நீங்க சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் சார். எங்க சந்தோஷமா இருக்கிறது? போன வாட்டி 6 அடிக்கலான்னு போனேன், போன ஃபர்ஸ்ட் பாலே டக் அவுட்டு. இன்னைக்கு 6 அடிக்கலானாலும் பரவாயில்ல, நின்று நிதானமா சிங்கிள்ஸ் ஆவது எடுக்கலான்னு போறேன். பாப்போம் எப்படி இருக்குதுன்னு. நீ ஒண்ணு பண்ணு சார், உள்ள போய் பிச் எப்படி இருக்கு, வேற யாராவது பேட்ஸ்மேன் கிரீஸ்ல இருக்கானான்னு பாத்துட்டோம் போ. ஓகே சார். சார் இன்னைக்கு மழைனால ஆட்டம் கேன்சல் ஆகும்னு நினைக்கிறேன். யோ ஏயா, அதான் பிரைட்டா இருக்கேயா, ஏன் மழை வரும்னு சொல்ற? அது இல்ல சார், மேடம் கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படியா? மை காட், இது எத்தனை நாளா? எது இல்ல, எங்களுக்கே தெரியாம எங்க வீட்டுக்கு செக்யூரிட்டி வேலை எப்ப பார்க்க ஆரம்பிச்சீங்க? ஏங்க உங்களுக்கு அந்த கடற்கரையானோட குசும்பு ஜாஸ்திங்க. ஜஸ்ட் ஜோக். சரி ஆமா, அது எப்படிங்க நான் வரேன் தெரிஞ்ச டைமிங்ல கரெக்டா வீட்டை பூட்டிட்டு வெளியில கிளம்புறீங்க? ப்ளீஸ். திஸ் ஆல்சோ ஃபார் a joke தாங்க. சரிங்க, ஏங்க உங்க முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? எனி ப்ராப்ளம்? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, நீங்க ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட் தான். ஏங்க ஒரு போலீஸ்காரனால இது கூடவா கண்டுபிடிக்க முடியாது? சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைங்க, நீங்க பிளாக் பண்ணி கொடுத்த அந்த அண்ணா நகர் ப்ராஜெக்ட் இப்போ கைமாறி போயிடுச்சுல்ல, அதுல அவர் ரொம்ப அப்செட். தெரியுமே, கேள்விப்பட்டேன். இதுல வயிற்றுச்சல் என்னன்னா, அந்த பார்ட்டி வேற கைக்கு போயிருந்தா கூட டென்ஷன் இருக்காதுங்க. நம்ம ஆப்போசிட் பார்ட்டி அந்த செல்லம்மா கைக்கே போனது நினைச்சாதான் தாங்க முடியல. அதுல நாங்க கொடுத்த பிளானுக்கு அவங்க கோட் பண்ண கேவலமான அமௌண்ட்டை கேட்டீங்கன்னு வைங்களேன், பாவம் அது தெரிஞ்சுதான் அவர் பயங்கர அப்செட் ஆயிட்டாருங்க. காலையில போனவர் எங்க போனாரோ என்ன பண்றாரோ தெரியல. இப்போ நான் அவரை தேடி எந்தெந்த பார ஏறி இறங்கணுமோ தெரியல. கடவுளே. கரெக்ட் தாங்க, பொண்டாட்டியா இருக்கிறது கஷ்டம் இல்ல, ஆனா பொண்டாட்டி மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஆமாமா, இந்த போலீஸா இருக்கிறது கூட கஷ்டம் இல்லைங்க, போலீஸ் மாதிரி இருக்கிறது தான் குசும்பு. விட்டுருமா போதும். நீங்க மட்டும் பேசலாமா? சரி, அதான் செக் வந்துருச்சுல, பார்ட்டி எப்போ? வயிற்றுச்சல கொட்டாதீங்க. 10 கோடி எய்ம் பண்ணியிருந்தோம், கடைசியில மிஞ்சினது பிச்சை காசு 10,000 ரூபா தான். இந்த முத்தழகி முத்தழகி அவ பிசினஸ்ல ஒரு எல்கேஜிங்க, அவகிட்ட போய் நம்ம தோக்கலாமா? இதெல்லாம் தான் ஆரம்பத்திலே கிள்ளி எறியணும். இப்போவாவது நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சொல்லுங்க. இங்க பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் அதிரடியா தான் இருக்கும், ஆனா இதுதான் சொல்யூஷன். ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகேயா? டிசி சார், ஆள கடத்துறது என்ன? எதுக்கு கத்துறீங்க? கொஞ்சம் சும்மா இருங்க. அதாவது இந்த விஷயத்தையாவது கடற்கரையான்கிட்ட நடந்து முடிகிற வரைக்கும் சொல்லாம இருங்க, புரியுதுங்களா? என்னங்க யோசிக்கிறீங்க? இவ்வளவு யோசிச்சீங்கன்னா இந்த விஷயம் நடக்கவே நடக்காது. அதான் நான் இருக்கேன்ட்டேன்ல.
முதல்ல கடத்துவோம், அப்புறம் யோசிப்போம். கடத்துறதுல ஓகே, கொண்டு போய் எங்க வைப்ப? அதுக்கெல்லாம் நம்மளுக்கு சேஃபா ஒரு இடம் இருக்குங்க. அந்த ஏகே வீடு இருக்குல்ல, அங்க யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. ஏக் Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.